ஓம் நம சிவாய. கணபாலர் போர் புரிந்த கதை. சிவபெருமானின் கருத்திற்கிணங்க பிரமத கணங்கள் யுத்தம் செய்வதே தக்கது என்று போர் செய்ய ஆயத்தம் ஆனார்கள். அவர்கள் யாவரும் ஆயுத பாணிகளாய் கணபதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அவர்களை கண்டதும் கணபதியும் போராட்டத்திற்கு தயாராக அவர்களை பார்த்து, சிவனாரின் கட்டளையை பரிபாலிப்பவர்களெல்லாம் வரலாம், நானோ சிறுவன், தனியன், தாயின் கட்டளையை ஏற்று நடப்பவன். பார்வதி தேவியே தனது புத்திரனான என் பலத்தை பார்ப்பாள். சிவபெருமான் உங்கள் பலத்தை பார்க்கட்டும். பலவந்தர்களும் பாலருமாகிய நம் இருவருடைய யுத்தத்தை நமது தலைவர்களாகிய சிவபார்வதிகள் பார்க்கட்டும். நானும் இதுவரையில் யுத்தம் செய்தவன் அல்ல. இப்பொழுதே போருக்கு வருகிறேன். ஆயினும் இறுதியில் உங்களுக்கு நாணமே உண்டாகும். நாம் இருவருமே ஜெயிப்போம் என்றோ தோற்றுவிட்டோம் என்றோ நினைக்க வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற்றால் சிவபெருமான் வெற்றி பெற்றவர் ஆவார். நான் வெற்றி பெற்றால் பார்வதி தேவியே வென்றவள் என்று நினைக்க வேண்டும் என்றார். அதை கேட்டவுடன் பிரமத கணங்கள் கோபம் கொண்டு கண்கள் சிவக்க பற்களை கடித்து ஹூங்காரம் செய்து கொண்டு போர் செய்ய வந்தார்கள். அவர்களில் நந்திதேவர் முன்னே வந்து கணனுடைய ஒரு காலையும் பிரிங்கி மற்றொரு காலையும் பிடித்து இழுக்க முயலும் போது அவர்கள் இருவருக்கும் பிள்ளையார் ஒவ்வொரு அறைவிடவே அவருடைய கால்களை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். உடனே கணன் தன் அருகில் இருந்த ஓர் இரும்பு உலக்கையால் சிலர் மண்டையையும் சிலர் கழுத்தையும் சிலரது கால்களையும் சிலரது தோள்களையும் அடித்தார். அதை கண்டதும் சிவகணங்கள் இந்த சிறுவனை ஜெயிக்க முடியாது என்று எண்ணம் கொண்டார்கள். சிலர் ஓடினார்கள். சிலர் பிள்ளையாரை கும்பிட்டு விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிவபெருமானிடம் ஓடிச் சென்றார்கள். அந்த சமயத்தில் நான்முகன் பிரம்மன், தேவேந்திரன் முதலியவர்கள் இந்த செய்தியை நாரதர் மூலமாக கேள்வியுற்று சிவபெருமானுக்கு சகாயம் செய்யும் கருத்துடன் அங்கே திரண்டு வந்தார்கள். அவர்கள் சிவபெருமானை வணங்கி, மகாதேவா, எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்களும் போராடுகிறோம் என்றார்கள். அப்போது கணனால் அடிபட்டு வந்த பிரமத கணங்கள் அங்கு வந்து வருந்தி முறையிட்டார்கள். சிவபெருமான் பிரம்மதேவனை நோக்கி, நான்முகனே, நீ அவனிடம் சென்று போர் மேலும் நிகழாதவாறு அவனை இதமான வார்த்தைகளால் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். பிரம்மதேவன் மற்ற முனிவர்களுடன் கணபாலன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவர் வந்ததுமே பிள்ளையார் அவரது மீசையை பிடித்து பறிக்க, பிரம்மன் அந்த வலியை தாங்க மாட்டாமல், நான் உன்னோடு போர் செய்ய வரவில்லையே என்று அலறினார். கணன் இரும்பு உலக்கையை கையில் எடுக்க பிரம்மதேவனும் மற்றவர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட பெருமான் கோபம் கொண்டு இந்திரன், சுப்பிரமணியர் முதலிய பிரமதங்கள், பூத்த பிரேத பைசாசங்கள் யாவரையும் கணனுடன் போர் செய்ய சொல்லி உத்தரவு அளித்தார். அத்தகைய கட்டளையை பெற்றதும் அவர்கள் தத்தம் ஆயுதங்களுடன் யுத்தம் புரிய தொடங்கினார்கள். அவர்கள் செலுத்திய ஆயுதங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவி மறைந்தன. அந்த சமயத்தில் அந்த புறத்தில் இருந்த பார்வதி தேவி 2 சக்திகளை சிருஷ்டித்து தனியாக போர் புரிந்து கொண்டிருந்த கணனுக்கு துணை செய்ய அனுப்பி வைத்தாள். அதில் ஒரு சக்தி பயங்கரமான உடலும் கருநிற மேனியும் மலை போன்ற முகத்தில் குகை போன்ற திறந்த வாயும் கொண்டவளாக இருந்தாள். மற்றொரு சக்தி மின்னலை போன்ற ரூபமும் அநேகம் கைகளை உடையவளாகவும் வந்து தேவர்கள் எய்யும் ஆயுதங்களை எல்லாம் தன் வாயை திறந்து விழுங்கலானாள். பிள்ளையாரோ இரும்புலக்கையால் அடித்து தேவர் படை வெள்ளத்தை கலக்கினார். இதனால் தேவர்கள் மனங்கலங்கி, இனி என்ன செய்வோம், எங்கே போவோம் என்று புலம்பி வருந்தினார்கள். அப்போது அரம்பை, மேனகை முதலிய அப்சரஸ்கள் சந்தன மலர்களை கையில் ஏந்தி ஆகாயத்தில் இருந்து தூவினார்கள். நாரதர் முதலியோர் கணபாலன் போர் செய்யும் வீரத்தையும் ஆற்றலையும் பார்த்து மகிழ்ந்தார்கள். இத்தகைய வீரனை நாம் கண்டதே இல்லை. பிரளய காலருத்ரனே இவ்வாறு வந்திருக்கிறான் என்று முனிவர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கும் போதே கடல் சூழ்ந்த பூமி முழுதும் குலுங்கியது. 7 கடல்களும் நிலை கலங்கின. நவக்கிரக மண்டலத்தையுடைய ஆகாயம் பிளவடையல் ஆயிற்று. யாவரும் மனம் மருண்டார்கள். இந்திராதி தேவர்களும்
பிரமத கணங்களும் ஓடினார்கள். அப்போது ஆறுமுக பெருமான் சக்தியர் இருவரால் அழிந்த சைனியம் ஒழிய மிகுத்தவர்களை அழைத்து கொண்டு சிவசந்நிதியை அடைந்து நமஸ்கரித்து, தந்தையே, அந்த கணனுடைய வல்லமையை சொல்ல முடியாது. அவனை போன்ற ஒருவனை இதுவரை கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இவனை தாங்கள் எதிர்த்து அடக்காவிட்டால் மகா பிரளயம் உண்டாகும் என்று சொல்லவே சிவபெருமான் கோபம் கொண்டு, அப்படியாயின் நானும் வருகிறேன் என்று புறப்பட்டார். தேவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஓம் நம சிவாய.